வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. ஆனா உங்களோட பெயர் அப்ப நம்ம எந்த ஒரு சந்தையில இருக்கோம் அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. என் பேர் மிதுனுங்கண்ணா. சரிங்க. ஈரோடு கருங்கல்பாளையம் மார்க்கெட்ல இருக்குங்கண்ணா. சரிண்ணா. அப்ப கருங்கல்பாளையம் சந்தைனாலே ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாவே ஒரு புகழ்பெற்ற ஒரு சந்தை. சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இதாங்கண்ணா. சரிண்ணா. இப்ப எந்தெந்த வாரத்துல என்னைக்கு நடக்கும்? வாரத்துல வியாழக்கிழமை மட்டும் மார்க்கெட்டுங்க. வியாழக்கிழமை விடிகாலம் 3 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க. சரிண்ணா. இப்ப நம்ம வந்து எத்தனை வருஷமா நம்ம வந்து மாடு இந்த மார்க்கெட்ல 15 வருஷமா இருக்கும். 15 வருஷம் மாறி. சரிண்ணா. இன்னைக்கு வந்து எந்தெந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? எத்தனை மாடு? ஆனா இன்னைக்கு எல்லாம் கேரளாக்கு எடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பக்கத்துல திருப்பூருக்கு வந்து ஒரு 3 மாடு எடுத்தோம். அது காலையில 3 மணிக்கே ஏறி போயிடுச்சு. 3 மணிக்கு ஏறி போயிடுச்சுங்க. கேரளாக்கு எடுத்த மாடு ஒரு 9 மாடு நிக்குதுங்க. ஓகே. இப்ப இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்கண்ணா. எல்லாமே பாத்தீங்கன்னா 2 அணித்து 3 அணித்து அளவு பட்ஜெட்ல கேட்டாங்க. சரி அது நம்ம அளவு பட்ஜெட் மாடு எடுத்துக்கோ. 2 நேரம் சேர்ந்து ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டியில மாடு எடுத்துருக்கோம்ண்ணா. ஓகே. இப்ப மாடு எடுக்கிறீங்கன்னா எப்படிங்கண்ணா? இப்ப எத்தனை லிட்டர் தேவைப்படுதோ? ஆனா அவங்களோட கெப்பாசிட்டி 10 லிட்டரும் கேட்பாங்க, 5 லிட்டரும் கேட்பாங்க, 20 லிட்டரும் கேட்பாங்க, 25 லிட்டர். ஃபார்ம் டைப் போறவங்க 25 லிட்டர் 20 லிட்டர் மேல கேட்பாங்க. ஓகே. ஜென்ரலா இந்த காட்டு சாலையில இருக்கிறவங்க 10 லிட்டர் 12 லிட்டர் போதும் கேட்கறவங்க ஆளு இருக்காங்க. ஓகே. அது அவங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்துங்கண்ணா. சரி. இப்ப மாடு வந்து எந்தெந்த மாடு எடுப்பீங்க? என்னென்ன இனத்துல எடுத்துக்கோங்க? ஆனா ஹெச்எஃப் எடுப்போம், ஜெர்சி எடுப்போம், ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி கிராஸ், எல்லா டைப் மாடும் எடுப்பாங்க. எல்லா டைப் மாடும் எருமையும் எடுப்போம். சரி. இப்ப எந்தெந்த ஊருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? எல்லா ஊருக்கு கொடுக்கலாம். 5 ஸ்டேட்டுக்கு ஆள் வராங்க இங்க மாடு எடுக்க. மாட்டுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா 5 ஸ்டேட்ல இருந்து வந்து மாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப வந்து நேரா வந்து உங்களை சந்திச்சா வந்து நீங்க அதுக்கான சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. கான்டாக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம டீடைல் சொல்லிடுவோம். அதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம மாடு எடுத்துக்கலாம். சரி. டைமிங் சொல்லி அது அந்த மாதிரி உள்ளவங்க கரெக்டா இருக்கும். ஒருத்தவங்க புதுசா மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னா? ஆனா புதுசா வளர்த்துறவங்க ஒன்றும் பிரச்சனை. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுங்கண்ணா. அவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது, ஏது பி ஏதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட தேவை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான மாதிரி நம்மளும் சஜஷன் பண்ணி கொடுக்கணும். அவங்க போறது அவங்களுக்கு கரெக்டான பால் கெப்பாசிட்டி கறக்கணும். கறந்தாச்சுன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சந்தை தேடி வந்துட்டே இருப்பாங்க. சரி. அதாவது எத்தனை மாடுல ஆரம்பிக்கலாம் புதுசா பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு பேசிக் 2 மாடு. பேசிக் 2 மாடு எடுத்து ஒரு மாசம் ட்ரையல் பார்க்கணும். அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ஏரியா கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு ஓகே எனக்கு பால் தொழில் ஒத்துக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க 10ங்கிறது 50 மாடு எத்தனை மாடு அவங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மாடு வச்சுக்கலாம். சரி. இப்ப மாடு வாங்கும்போது எப்படி கறவை மாடா வாங்கணுமா இல்ல சென மாடா வாங்கணும்? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் செனையும் எடுக்கலாம், கறவையும் எடுக்கலாம். கறவை மாடு எடுக்கிற கறவை மாடு எடுக்கிற மாதிரி சீப் மாடு எடுக்கணும். வெள்ளப்பால் வந்து 10 நாள் 5 நாள் பால் எடுக்கக்கூடாது. பச்சைக்கண்ணு போட்ட மாடு எடுக்கும். அதாவது ஒரு 2 நாள் ஒரு நாள் சீப் மாடு இருக்கிற மாடு எடுத்தோம்னா அங்க போய் ஒரு வாரத்துல பால் ஆயிடும். சென மாடு ஒரு 10-20 நாள் கேப்ல சென மாடு எடுத்தோம்னா அவங்க ஏரியா போய் கிளைமேட் எல்லாம் கரெக்டா செட் ஆகி வந்துடும். டெலிவரி ஆகும்போது மாடு செட் ஆகி சொல்லி கொடுக்குற மாதிரியே மாடு வந்து அதே மாதிரி கறவை இருக்குமா? ஆனா கண்டிப்பா கறவை இருக்கு. மேல் கறவை தானே ஒரு கீழ் கறவை வராது. சொல்லி 2 லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு 10 லிட்டர்னா 10 லிட்டர் 20 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லித்தான் நம்ம மாடு தரும். அது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கறக்கும். ஓகே. சரி. இப்ப நம்ம எடுத்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணா. இது ஹெச்எஃப் கிராஸ் பிரீடுங்கண்ணா. மாடு 3 அணித்து மாடு. மாடு 2 நேரம் சேர்ந்து ஒரு 16-17 லிட்டர் பால் வருங்க. காம்பெல்லாம் சுத்தம். மாடு காம்படிக்கும் செட்டு மாடெல்லாம் சுத்தம். ஓகே. அப்ப மாடு பார்த்து வாங்கும்போது எப்படி எடுக்கணும்னா? மாடு பார்த்து வாங்கும்போது காம்பு நல்லா செக் பண்ணி பார்த்து எடுக்கணும். எனக்கு ரொம்ப தூரத்துல வரவங்க காம்பு கரெக்டா இருக்கணும். காம்பு கம்ப்ளைண்ட் தான் நாங்க மாடு மாத்தி கொடுத்துருவோம்னா அதெல்லாம் எதுவுமே இல்ல. கரெக்டா மாடு மாத்தி கொடுத்துருவோம். காம்பு கம்ப்ளைண்ட்ல அதெல்லாம் பயந்துக்கிட்டு மாடு வந்து பதுசான மாடா இல்ல வீட்டுக்கு ஏத்த மாடா வாங்கி கொடுப்பீங்க? எடுத்துக்கலாம்ண்ணா. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா. பாருங்க இது அவர் ஒரு தலைச்சங்கி எடுத்தோம். 2013 லிட்டர் 14 லிட்டர் கறக்கும். 2 நேரம் தலைச்சங்கி ஏறி மாடு 2 பல்லு. மாடு எப்படி இருக்காங்க? மாடு மடி காம்பு சுத்தம். இது மாடு பாத்தீங்கன்னா 4 அணித்து மாடு. 2 நேரம் சேர்ந்து 16-17 லிட்டர் பால் கறக்கும். மடிச்சிட்டு பாருங்க. மாடல் நீட்டா குறை இல்லாம நல்ல மாடா அவங்களுக்கு தேவையான மாடு எடுத்துக்கோங்க. சரிண்ணா. ஸோ உங்க நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்ல இருக்குங்கண்ணா. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. சிறந்த முறையில் பண்ணி கொடுங்க. சரி.